அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் சம் காமன் ஃபங்க்ஷனை பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் காமன் ஃபங்க்ஷனை பார்த்தோம். இந்த வீடியோவில் அதே மாதிரி நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா பவர், ரோமன் நியூமரல்ஸ், ரேண்டம் பிட்வீன், ஈச் நம்பர், பை அண்ட் ரவுண்ட் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா இஸ் நம்பர். இஸ் நம்பருங்கிறது என்னது அப்படின்னா ஒரு செல்லில் எந்த வேல்யூ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வேல்யூ நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரூன்னு நமக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ நம்பராக இல்லாமல் அந்த வேல்யூ அதர் நம்பர் வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா டெக்ஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபால்ஸும் கொடுக்கும். அது ஃபார்முலா ரொம்ப சிம்பிள், ஒன்றும் இல்லை. எப்படி பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு போட்டு எப்பவுமே ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஈக்குவல் டு சிம்பிள் பண்ணணும். ஈக்குவல் சிம்பிள் போட்ட பிறகு இஸ் நம்பர் இஸ் நம்பர் போட்டுட்டு எந்த வேல்யூ எந்த செல்லை சூஸ் பண்ணுறீங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது சூஸ் பண்ணுறேன், D3 சூஸ் பண்ணுறேன். D3 என்ன இருக்குது அப்படின்னா 34 நம்பர் இருக்குது. ஸோ இது ஒரு நம்பராக இருக்கும் சொல்ல இப்போ அவுட்புட் என்ன வரணும் அப்படின்னா ட்ரூன்னு வரணும். ஸோ ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன், ட்ரூ வந்துடுச்சு. இப்போ அதே இது நான் வேறு ஏதாவது செல் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த E2 பார்த்தீங்க அப்படின்னா E2 செல்லில் நம்பர் இல்லை, ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அதை கொடுக்கலாம். அதை கொடுத்து பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், D3 பதிலாக E2 கொடுக்குறேன், என்டர் பண்ணுறேன், ஃபால்ஸ். ஏன்னா அது நம்பர் இல்லை. ஸோ நம்பர் இல்லாதனால அது ஃபால்ஸ் என்டர் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்து ரேண்டம் பிட்வீன் லாஸ்ட் பார்க்கலாம். ஸோ அடுத்து ரவுண்டு பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணோம்னா ஒரு செல்லு இருக்கிற வேல்யூவில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெசிமல் வேல்யூ இருக்குது அப்படின்னா டெசிமல் பிறகு எத்தனை டிஜிட்ஸ் நமக்கு வேணும் நம்ம அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா இந்த ஃபார்முலா ஈக்குவல் டு போட்டு ரவுண்ட் ஏதோ ஒரு நம்பர் என்டர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 3.456.453 ஓகே கமா எனக்கு ஒரு டெசிமல் பிறகு 2 டிஜிட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ நான் 2 கொடுக்குறேன். 2 கொடுத்துட்டு என்டர் பண்ணோம்னா 3.45 வந்துருக்கு. இப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.4532 ஒரு 4 நம்பர் இருக்குது. 4 நம்பர் ஃபுல்லாக வராமல் எனக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் தான் வந்திருக்கு. எனக்கு 3.45 மட்டும் வந்திருக்கு. எனக்கு 3.4 மட்டும் போதும், ஒரு டிஜிட் மட்டும் போதும் அப்படின்னா இந்த 2க்கு பதிலாக நம்ம 1 கொடுத்துக்கலாம். 3.4 மட்டும் வரணும். பட் என்னென்ன வந்துருக்குன்னா இங்கே 4 பிறகு 5 இருக்கிறதுனால அதை ரவுண்டப் பண்ணிடும். ரவுண்டப் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் கொடுத்துரும். ஸோ அதனால் 3.5 எனக்கு வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ இதான் ரவுண்ட் ஃபங்க்ஷன். தென் பைங்கிறது நமக்கு தெரிஞ்ச வேல்யூ 3.14. பட் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது எங்கேயாவது இடத்துல செல்லுங்க யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார்முலா வெரி சிம்பிள். ஈக்குவல் டு போட்டு பை போட்டிங்கன்னா ப்ராக்கெட் க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிடும். அவ்வளோதான். அடுத்து பவர் ஒரு நம்பருக்கு பவர் பார்க்க போகிறோம் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 2 power 2 2 power 2 4 2 power 3 8. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு நம்பருக்கு பவர் எவ்வளவு அது வேல்யூ பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதுக்கு ஃபார்முலா வெரி சிம்பிளாக இருக்குது. ஈக்குவல் டு போட்டு பவர் கொடுத்தீங்கன்னா உங்கள் நம்பர் எந்த நம்பர் கொடுக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 கொடுக்குறேன் கமா எனக்கு 2 power 3 வேணும். ஸோ 2 power 3 க்ளோஸ் பண்ணிட்டு 8 வரணும் சார். 8 வந்துருக்கு. எனக்கு 2 power 3 வேணுமோ 2 power 4 போகிறேன் அப்படின்னா வரும். ஸோ நமக்கு இந்த மாதிரி நம்ம என்ன நம்பர் வேணுமோ அந்த நம்பரை நம்ம கொடுத்துக்கலாம். அது பவர் நம்ம என்ன நம்பர் கொடுத்துக்கலாம் ஆக்சுவலாக கொடுத்துட்டு நம்ம ஆன்சர் ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். அதுதான் பவர் ஃபங்க்ஷன். அடுத்து ரோமன் நியூமரல்ஸ். ஸோ நமக்கு ரோமன் நியூமரல்ஸ் நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற 1 2 3 இருக்குது. அது அப்படியே ரோமன் நியூமரல்ஸ் மாற்றுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். எப்படி இந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஈக்குவல் டு போட்டு ரோமன் கொடுங்க. கொடுத்துட்டு எந்த நம்பரை நீங்கள் ரோமனாக மாற்ற போகிறீங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 கொடுக்குறேன். 10 கொடுத்து க்ளோஸ் பண்ணுறேன். பாருங்கள் ரோமன் லெட்டர் மாறிடுச்சு. இப்போ 10 இல்லாமல் 12 கொடுத்தேன்னா 12 அந்த ரோமன் நியூமரல்ஸ் மாறிடும். இல்லை நீங்கள் பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் 2017 பெரிய டிஜிட்ஸை கூட கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற அந்த ரோமன் நியூமரல்ஸை அது உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். இதுதான் ரோமன் நியூமரல்ஸ். ஓகே, அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ரேண்டம் பிட்வீன் ஃபங்க்ஷனை பார்க்க போகிறோம். இந்த ரேண்டம் ஃபங்க்ஷன் என்னென்னா ஓகே இந்த இதில் டேபிள் இருக்குது என்கிட்ட. இந்த டேபிளில் நேம் ஒரு காலம் ஒன்று இருக்குது, ஐடி ஒரு காலம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஐடி எம்டி பண்ணிடுறேன். ஸோ எனக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஐடி நான் செலக்ட் பண்ணணும், அலாட் பண்ணணும்.
ஸோ நம்ம வந்து நம்மளால் அடாப்ட் பண்ண மேனுவலாக அடாப்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு ரேண்டமாக ஒரு ஐடி கொடுக்கணும் அப்படின்னா வெரி சிம்பிள். அது எப்படி கொடுக்குறது அப்படின்னா, இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அது ஈக்குவல் டு போடுங்க. ஈக்குவல் டு போட்டு RAND ரேண்ட் கொடுத்துட்டு பாக்கெட் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, என்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ வந்துடும். இது வேல்யூ பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும். 0 to 1 அதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். 0.0லேருந்து 0.99 அதுக்குள்ளே மட்டும் தான் வரும். 1க்கு மேலேயும் போகாது, மைனஸ்லேயும் போகாது. எல்லா வேலையும் அப்படி தான் வரும். நீங்கள் அப்படி நான் ட்ராக் பண்ணுறேன், எல்லா இடத்துலையும் ஃபார்ம் அப்ளை பண்ணுறேன், ட்ராக் பண்ணி விட்டேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 0 to 1க்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இல்லை என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் வெளியே வந்து ஒரு செல்லில் எங்கேயாவது ஒரு செல்லில் வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி வேறு இடத்துல கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லா நம்பரும் மாறும். நீங்கள் பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இது 0.878 இருக்கா ஃபஸ்ட் செல்லு, நான் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறேன், மாறிடுச்சு. எல்லா செல்லுமே மாறும். ஸோ இந்த ரேண்டம் ஃபங்க்ஷனில் ஒவ்வொரு டைம் வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி இங்கே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே மாறிட்டே இருக்கும். ஸோ ஒன் டைம் நீங்கள் வந்து ஐடி கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எனக்கு அந்த ஐடி போதும், இந்த மாதிரி மாறக்கூடாது அப்படின்னா வெரி சிம்பிள். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு நிறைய மெத்தட் இருக்குது, இது ஒரு மெத்தட். ஆக்சுவலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இதை அப்படியே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட்டில் போய்ட்டு பேஸ்ட் வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா வேல்யூ வந்துடும். அதுக்கப்புறம் இந்த வேல்யூ இதில் உள்ளதை கிடச்ச பிறகு இதில் டெலிட் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு இது அப்படியே செலக்ட் பண்ணி அந்த மூவ் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் பண்ணிக்கலாம். ஓகே, மூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து ஐடி வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து என்ன செய்யணும்னா, எங்கே டபுள் பண்ணாலும் இந்த வேல்யூ வந்து மாறாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஐடி டெலிட் பண்ணியாச்சு, ஃபார்முலாவை நம்ம எடுத்துட்டோம். ஸோ அதனால் வந்து மாறாது. இதான் ரேண்டம். அடுத்து என்னென்னா இன்னொன்று ரேண்டம் பிட்வீன். ஸோ இன்னொரு ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இப்போ எனக்கு இந்த ஐடி பார்த்தீங்கன்னா 0 to 1க்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு 0 to 1க்குள்ளே வேணாம், எனக்கு வந்து ஒரு 1 lakh வந்து 9,99,999 வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னா அதே மாதிரி அந்த ஐடி அந்த நம்பருக்கு எனக்கு ஐடி வேணும் அப்படின்னா அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷன் ஒன்று அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, ஃபார்முலா அப்படின்னா ஈக்குவல் டு போட்டு ரேண்ட் பிட்வீன் கொடுத்துட்டு 1 lakhs கொடுக்குறேன், 9,99,999 என்ட்ரு பண்ணுறேன். ஸோ இது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். அப்படி எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறேன். ஓகே, வந்துடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து 1 lakhக்கு மேலே 9,99,999 தான் இருக்கும் நமக்கு வந்துச்சு. ஸோ இதுதான். ஸோ நமக்கு எந்த வேல்யூ வேணும், எந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஐடி வேணுமோ அந்த ரேஞ்சில் நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு அதை ஐடி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவள் தாங்க. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோ தான். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து அதர் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.